நம்ம இன்றைக்கி பிரண்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது மூட்டு வலி அப்புறம் பசியின்மையை தூண்டுறதுக்கு உள்ளதுங்க. அதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பிரண்டையை நார் எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாம். எப்பயுமே பிரண்டை பறிக்கும் போது கையில் எண்ணெய் சேர்த்துக்கணும், தடவிக்கணும், இல்லைன்னா கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 4 வரமிளகாய், புளி, இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இது எல்லாத்தையும் ஆறணுன்னு அரைச்சிக்கலாம். அது கூட நான் இந்த அளவு தேங்காய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் ஒன்று சேர்த்துக்கேன், கொஞ்சம் வேர்க்கடலை, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட சாதம் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். நான் சாதம் வடித்து இது மாதிரி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அது கூட நம்ம ரெடி பண்ண அந்த பிரண்டை தொக்கை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பிரண்டி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.